ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி காலையில் உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்தோம். வாழைப்பழம் வாங்கினேன். வாழைப்பழம் இது செவ்வாழைப்பழமா, பச்சை செவ்வாழையா. ஆனால் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த பச்சை செவ்வாழையை. அது ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி கலரில் இருக்கும். அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இது வந்து பச்சை செவ்வாழை. இது என்ன பழம்னு கேட்டால் பச்சை செவ்வாழைங்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழத்துக்கு இது வந்து 50 ரூபாங்க. 1 கிலோ பழம் 50 ரூபா. இந்த பழத்துக்கு இந்த பழம் கொசுறு. இது தேன் வாழை. 4 பழம் கொடுத்தா 5 பழம் கொடுத்துருக்குறாங்க. இது 50 ரூபா. எங்கள் ஊர் உழவர் சந்தையில் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இந்த செவ்வாழை தான் வந்து எனக்கு வந்து நான் இன்றைக்கே தான் பார்க்குறேன். நான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வெடாம்பழம் 40 ரூபா. 80 ரூபாயா 1 கிலோ. நான் 3 பழம் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். கொய்யாக்காய் 50 ரூபாயும் கிலோ. நான் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன் 25 ரூபாய்க்கு. ஆனால் வேலை தெரியல, தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கேரட் 300 கிராம். இது வந்து 20 ரூபா. ரேட் எவ்வளோன்னு சொல்லி தெரியல. ஆனால் பரவாயில்ல. இங்கே கூறு கட்டி விற்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை கூறு கட்டி விற்பாங்க எங்கள் ஊர் உழவர் சந்தையில். கொஞ்சம் உடஞ்சது அப்படி இப்படி போட்டிருப்பாங்க. ஆனால் இதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பரவாயில்ல. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபா. 40 ரூபா. 1/2 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி தெரியல. இதுக்கு பேர் வேறு என்னன்னு சொல்லி தெரியல. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குன்னா தான் எனக்கு தெரியும். 1/2 கிலோ. அப்புறம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த பச்சை தனியாக இருக்குது காய். 60 ரூபாயா வெண்டைக்காய் எங்கள் ஊர் உழவர் சந்தையில். 1/2 கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். வெண்டைக்காய் கம்மி ரேட்டு தான் விற்றுச்சு, ஆனால் விலை ஏறிடுச்சான் 1/2 கிலோ. அப்புறம் தக்காளி. தக்காளி 1 கிலோ 50 ரூபா. நல்லா பெரிய பெரிய தக்காளி. பழம் நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கூட இது இல்லை. ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. இது தான் இருக்குது. 50 ரூபா 60 ரூபா கிலோ. நான் நல்லா தக்காளியாக ஒருத்தர் காட்டுக்காரு கொடுத்தாங்க. எங்கள் ஊர் உழவர் சந்தையில் இந்த ரேட்டு தாங்க. உங்கள் ஊர் உழவர் சந்தையில் என்ன ரேட்டுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.